குழந்தைங்களும் they are all so loyal, so committed, so loving. ஏன்னா அந்த values தான் we have inculcated. So அந்த மாதிரி they keep coming back every year. That is how it is. பாபா வந்து எந்த குழந்தைக்கு sexual abuse பண்ணாங்கறீங்களா? கண்டிப்பா. Absolutely. Thought கூட this is totally far away sir from the reality. நீங்க definitely you must come to our school. Definitely you must come and see Baba. Situation better ஆனதுக்கு அப்புறம் ப்ளீஸ் வாங்க. நாங்க எல்லாரும் அதுதான் ரெக்வெஸ்ட் பண்றோம். ப்ளீஸ் உள்ள வாங்க. உங்களை உள்ள விடலன்ற ஒரு சிச்சுவேஷனும் வராது. உள்ள என்ன நடக்குது நீங்களே be able to see. நீங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. Absolutely fine. மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அசிய தாத்தாவா அவர் கட்டி பிடிச்சிருக்காரு அப்படினு சொன்னாங்க அவங்க. அப்போதைக்கு குழந்தையா இருக்கும்போது தாத்தாவா கட்டி பிடிச்சதை அவங்க ஃபீல் பண்ணாங்க. இப்போ அவங்க நினைவு தெரிஞ்சு அவர் பண்ண விஷயங்கள் வந்து தவறா இருக்குன்னு அவங்க சார் எந்த வயசுல இல்ல இன்னொன்னு நான் உங்ககிட்ட அஃபெக்ஷனோட கட்டி பிடிக்கிறது அஃபெக்ஷன் தான் சார். இல்ல ஒண்ணே ஒண்ணு நான் கேக்குறேன் சார் ஒரு நிமிஷம் சரி இப்ப சார் எத்தனை வருஷம் இல்ல எத்தனை வருஷம் கதை முன்னாடி நம்ம பேசுறோம். அவர தாத்தா ஒரு நிமிஷம் நான் சொன்ன ஸ்டேட்மென்ட் நான் சொல்றேன். அவர தாத்தா நான் சொல்லவே இல்ல. ஒரு அப்பாவா தாத்தாவா ஒரு குழந்தையை கட்டி பிடிக்கிறது தப்பு கிடையாதுன்னா அவர் ஐ வெரி கிளியர்லி செட் குட் டச். சரி இன்னொன்னு தான் நான் சொன்னேன். Sir, no, wait. Sir, ஒரே ஒரு செகண்ட். See, I want to bring up an important point. Sir, I'll bring up. Uncle, please tell. நான் 97ல பாபாட்ட வந்தேன் சார். நான் மயிலாப்பூர் தான் எனக்கு வீடு. 97ல வந்தேன். முதல்ல வந்த போது என்ன அவர் ஹக் பண்ணிட்டார். அப்ப கேளுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ் கேளுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. என்ன ஹக் பண்ணிட்டு எனக்கு வந்து தீராத அலர்ஜி இருந்தது. தீராத அலர்ஜினா மூக்குல இல்ல சார் கேளுங்க சார் அத கேட்டா தான் சொன்னாரு. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் செத்து போயிட்டு வரா. என்ன சார் 12 வருஷத்துக்கு சார் இது ஸ்கூல் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு பாயிண்ட். ஸ்கூலுக்கும் இதுக்கும் ஃபர்ஸ்ட் சம்பந்தமே இல்லை. ஓகே நோ வெயிட் ப்ளீஸ். ஸ்கூல் இப்போ நாங்கள் வந்து எங்கள் டிவோட்டிஸாக இருக்கோம். அவர் வந்து நான் இப்போ போய் ஹக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் போய் ஹக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்கூலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஸ்கூல் ஃபவுண்டருங்கிறத தவிர வேற சம்பந்தமே இல்லை. ஸ்கூல் இஸ் கம்ப்ளீட்லி நோ இல்லை நான்சென்ஸ் சார். ஒரே சார் இது அது ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். இது டோட்டலி ஃபால்ஸ். ஸ்கூலுக்கு அவர் ஃபவுண்டர். த ஸ்கூல் இஸ் கண்டக்டட் பை த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. தெர் இஸ் அ குரூப் ஆஃப் டீம் ஹூ கண்டக்ட்ஸ் அ ஸ்கூல். Students come, learn and go. Ivladhan. But there are also people, wait sir, let me complete. There are also people like some of us who believe in him, who like his philosophy, who are also associated with the organization more than the school. அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ என்னோட பசங்க வந்து they are in the same philosophy. They go and hug. It's not that he comes and hugs all students. In fact, he doesn't even like come, அவர் ஜென்ரலாக தனிமையை விரும்புவார். தள்ளி தான் இருப்பார். இல்ல நமஸ்காரம் பண்ணனால வெயிட் பண்ணுங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். நமஸ்காரம் பண்ணனால பண்ணாதீங்கம்பாங்க. பட் பீப்புள் அவுட் ஆஃப் தேர் பிலீஃப் தே டூ நமஸ்காரம். ஹீ சேஸ் நோ. மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க யாரும் காலில் விழாதீங்கன்னு. பட் ஸ்டில் பீப்புள் டூ. அதே மாதிரி யாரும் வந்து அவர் தனியாக ஒரு இதில் தான் உட்காந்துட்டு இருப்பாரு பேசுவார். அவுட் ஆஃப் தேர் இது பீப்புள் ரன் அண்ட் ஹக் ஹிம். அதுக்கு நீங்க அவரை ப்ளேம் பண்ண முடியாது. ஓகே அண்ட் இதை வந்து இல்ல அத இல்ல ஒரே நிமிஷம் இதை வந்து நீங்க இது இல்ல ஒரே நிமிஷம் இதே டாபிக்ல நீங்க வந்து இதை எப்படி வேணா திங்க் பண்ணலாம். இல்ல உங்களோட டாபிக் என்ன? உங்களுக்கு ஹக் தான் வேணும். அந்த டாபிக் தான் பேசணும் சார். இன்னொன்னு அதுக்கு தான் நானும் வரேன். அத பத்தி தான் நானும் பேசுறேன். நீங்க டிவோட்டியா அவரை கட்டி பிடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். அது உங்களுடைய சுதந்திரம் அவரோட. நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு வாட்டி கேட்டுங்க. அவர் என்ன கேட்டாருன்னா ஹக் பண்றது ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ல பண்ணுவாரான்னு அவர் கேட்டாரு. அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். வேற எதுவுமே இதுக்கு சம்பந்தமே இல்ல. ஸ்கூல் கேம்பஸ்ல இது ஒரு வாட்டியாவது நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவோம் இல்ல. ஸ்கூல் டயத்துல இது நடந்திருக்கா? ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அவர் ஹக் கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா அஃபெக்ஷனேட்டா இல்ல சார் ஹக் பண்ணது இல்ல. இது எல்லாமே நடக்கிறது கோயில்ல சத்சங்ல நடக்கும்போது தான்.
சார் அவங்களா இஷ்டப்பட்டு தானே சார் வராங்க. சார் வர சொல்றாரு. சார் ஒரே நிமிஷம். இந்த தீபா பாரதி இவங்க வந்து மாணவர்களா அவரை விரும்புற மாணவர்களை வந்து கூட்டு போய் மாணவிகளை விட்டுருக்காங்க அப்படின்றதுதான் அவங்க மேல இருக்கிற. சார் அதான் நாங்க சொன்ன மாதிரி பாரதிங்கிறவங்க இங்க ரொம்ப வருஷமா இல்லவே இல்லை. ஓகே, தீபாங்கிற பேரை உண்மைன்னு சொல்றாங்க, நாங்க இல்லன்றோம். அதுக்காக நீதிமன்றம் சார் nobody goes. See, sir. இல்ல இப்ப நான் இருக்கேன்னு வெச்சுக்கோங்க. ஸ்கூல்ல நான் டீச்சரா இருக்கேன். ஸ்கூல் முடிஞ்ச உடனே லெட்ஸ் சே சாட்டர்டே ஏதோ சத்சங் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. நான் என் குழந்தைகளை அழைச்சிட்டு போவேன். I as a parent take my children. Students நாங்க எதுக்கு சார் கூப்பிட்டு போறோம்? நீங்க என்ன क्वेश्चन கேக்குறீங்க? Students I'll tell about higher secondary. Sir, ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி sir, நான் சொல்றேன். எக்ஸாமுக்கு Children, sir. Sir, I will tell you. I am a senior secondary coordinator, class teacher for 11th and 12th for CBSE and also subject teachers. We, from my experience, children குதிப்பாங்க பாபாவை பார்க்கணும் they'll be so excited. They are like that because they were experienced. Sir, I'm telling you. Simply வந்து நீங்க வந்து கிளாஸ் எடுக்கிறத விட அவரை பத்தி நிறைய No, sir. No, sir. ஸ்டூடெண்ட்க்கு வந்து அறிவியல் சம்பந்தமா Sir, சொன்னா ஓகேமா? நீங்க ஒரு yes sir. அவங்களே அதுல எக்ஸ்போஸ் ஆகும். Yes sir. நீங்க கேட்ட questionக்கு I am giving you the answer. Please allow me to finish. We are class teacher as well as subject teacher. We are with the students all the time. Whenever they come to know, இப்போ பாபா பார்க்கணும்னா மேபி ஒரு அமாவாசை அந்த மாதிரி பாபா கோயிலுக்கு போவாங்க. பாபா கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னா children will be so excited and so eager to see Baba. நம்ம அந்த டைம் கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம். So we will not permit. ஆனா lunch timeல they will go see Baba, pray in the temple and come back. So that is the way our children have worked. Examக்கு முன்னாடி children will want to pray. They want to go and see Baba, get their blessings. Because they believe that Baba's blessings irunda, they will be successful in their exams is the belief of the children. So they will request us, ma'am, we want to see Baba. We want to see Baba ன்டு தான் எங்க குழந்தைங்க எங்க கிட்ட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆர்வம் வருதுக்கு சார் ஒரே நிமிஷம். பாபா பற்றிய வரலாறு வந்து நீங்க மாணவர்கிட்ட போட்டு சேர்க்கறீங்களா? சார் இது வந்து The environment itself is filled with truth, sir. And the place is filled with truth, sir. நாங்க வந்து யுஎஸ்ல இருந்தோம் சார். 13 years அங்க இருந்தோம். And we know Baba from 1998. And we have lived with him. எங்க parents, grandparents எல்லாருமே சார். And அங்க இருந்து எங்க குழந்தைங்க ஸ்கூல் கோயிங் ஏஜ் வந்தப்போ we explicitly வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க குழந்தைங்க பாபா ஸ்கூல்ல படிக்கணும்னு வந்திருக்கோம். So it is a place of truth. மாணவர்கள் பாடத்தை மட்டும் தான் படிக்கணும். பாபா பத்தி அவங்க Absolutely not. அந்த மாதிரி பாபா பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தெரிஞ்சுக்கணும் இல்ல. No sir. மக்கள்கிட்ட அந்த மாணவர்கிட்ட வந்து திணிக்கப்படுகிறது. Absolutely not. அதுக்கு தான் நான் சொல்றேன். குழந்தைங்க they have that natural affinity towards anything that is good. Children's heart is very pure. குழந்தைங்களுக்கு எது உண்மை நல்லதுன்னு தெரியும். டீச்சர்ஸ்லயே எந்த டீச்சர் ட்ரூ அஃபெக்ஷனோட அவங்க கிட்ட இருக்காங்க, எந்த டீச்சர் ஒரு மாதிரி ஃபார்மலா எல்லாமே குழந்தைங்க சென்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த இதுல அவங்களுக்கு பாபா இஸ் த ட்ரூத். இந்த இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் ஆர் கமிட்டட். So they have the natural affinity towards anything that is good and pure and true. That is how it is. We never have compared anybody. இப்போ நீங்க இத பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே, it's only a small fraction of students. இப்போ இவங்க சொல்றது very small fraction of students who may have belief, their parents may have belief or their grandparents may have belief. Majority of the students, if you see, they just come, go. They have nothing to do with anything. It is totally their free will. Nobody forces this on them. உங்களுக்கு புரியுதா இது? இப்போ ஃபோர்ஸ் பண்ணி பாபாவை பத்தி we are all like, you know, technically sound, we are academically our objective is to coach the students and we are completely focused on them. Why will we teach about other things? No compulsion end to what level na, and most of the saamiye kummudladna kuda still in fact no compulsion. You need not even pray. வந்து நேரடியா அவருடைய பக்தர் அப்படிங்கறதுனால உங்களால வந்து அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ண முடியலன்றதா இது. நீங்க டீச்சரா இருந்தாலும் கூட அந்த ஸ்டூடண்ட் உடைய மென்டாலிட்டி sir, students stay the ஒரே நிமிஷம் students see no our school is misinterpreted. We are speaking the truth. We are speaking about a natural student. சிந்தனையோட இருக்கனால உங்களுக்கு வந்து no with spirituality. This has nothing to do with spirituality. அந்த பள்ளியில ஆசிரியர்கள் அவங்க அதாவது பேரண்ட் எல்லாம் சேர்ந்து
குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை ஆணையத்துக்கு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில பள்ளியை வந்து கேன்சல் பண்ணுங்க அங்கீகாரத்தை அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிருக்காரு. பேரண்ட் நீங்க சொல்றது வந்து பேரண்ட் மேல கம்ப்ளைண்டே இல்லைன்றீங்க. எல்லா பேரண்ட்டுமே சொல்லிருக்காங்க. சார் எல்லா பேரண்ட்ங்கிறது ஒரே நிமிஷம் இது எங்க வந்தது ஃபர்ஸ்ட் எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் உரிமை ஆணையம் வந்து எத்தனை பேரண்ட்ஸ் பள்ளியை தமிழக சார் நீங்க நிறைய சொல்றீங்க. நாங்க வந்து இங்க 5 பேர் இருக்கோம். ஒரு பேரண்ட் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஏன் அவங்க சொல்றது நம்ப முடியுது, நாங்க சொல்றது நம்ப முடியல? இல்ல இப்ப எவிடன்ஸ் ப்ரூஃப் அப்படிங்கறத வந்து தொடர்ந்து பேசுறீங்க. குழந்தைகள் நல உரிமை ஆணையம் வந்து இது குறித்து விசாரிச்சு இதுல குற்றம் நடந்திருக்கு, இந்த பள்ளியை வந்து தமிழக அரசே ஏற்று நடத்தணும்னு ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கு. இதுக்கு என்ன அவங்க இல்ல குற்றம் முடிஞ்சதுன்னு யாரும் இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. இட் இஸ் ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன்ங்கிறது தான் எல்லாருக்கும் உண்மை. சார் there is a case that's going on and they are trying to find the truth. That is a fact. Both ways. இந்த சைடும் நீங்க அந்த சைடும் நீங்க இந்த பள்ளியை தமிழக அரசே ஏற்று நடத்தணும். எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே வரல சார். so far இது வரைக்கும் வரல. பேப்பர்ல வரதுங்க சார். எல்லாமே ஃபால்ஸா சார் எல்லாமே ட்ரூவா சார்? Sir, we want to conclude with one point, sir. We have come with faith in our people. நம்ம மீடியா எல்லாரும் கரெக்டாக நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி they will respect and analyze everything truthfully ன்ட்டு நம்பி நம்ம வந்திருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க சார். So we have spoken all the truth from our side. Baba is a very good person. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா you will all definitely know. Suchilari school is a very safe school. Let the investigation complete. ஜூலை 1ஆம் தேதி வரையும் சிவசங்கர் பாபாவுக்கு வந்து நீதிமன்ற காவல் வந்து வச்சிருக்காங்க. சிபிசிஐடி வந்து சரியான ஆதாரம் கொடுக்காத பட்சத்துல நீதிமன்ற காவல் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அக்செப்ட் பண்ணி 14 நாள் வந்து நீதிமன்ற காவல் வச்சிருக்காங்க அப்படின்னா ஆதாரம் உண்மை, அவர் பாலியல் பண்ணது Not yet, sir. Investigation is not yet over. ஆதாரம் உண்மைன்றதுனால அவரை அரெஸ்ட் பண்ணி இப்ப வைக்கல சார். கம்ப்ளைண்ட் போயிருக்கு நம்மளோட கண்ட்ரில எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் நம்ம ஒரு நிமிஷம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா அதை இன்வெஸ்டிகேட் தான் பண்றாங்க. வெர்டிக்ட் இன்னும் வரலையே சார் எங்கேயுமே. Sir, please, sir, let us wait, sir. சார் எங்களுக்கு இல்ல இங்க ஒரே நீதிமன்ற காவலெல்லாம் வந்து கைது எல்லாமே ஜட்ஜ்மென்ட் வந்துருச்சா சார்? No, sir. No, truthfully we are sir, truthfully we are saying அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். ரொம்ப ரொம்ப நல்ல இடம். நம்ம ப்ரே பண்ணாலும் பாபா ரெஸ்பெக்ட் எதுவுமே அவசியம் இல்லை. He teaches the correct values to all the children. அண்ட் சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள்லாம் வந்தீங்கன்னா தெரியும், சின்ன குழந்தைங்களே ஓடி வந்து உங்களுக்கு தண்ணி கொடுத்து கை கழுவ தண்ணி கொடுத்து செருப்பெல்லாம் வாங்கி வச்சு ஏன்னா வர்றவங்க எல்லாருமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி வேல்யூஸோட வளர்ற இடம் சார். யூ மஸ்ட் டெஃபினெட்லி கம் அண்ட் ப்ளீஸ் ட்ரஸ்ட் வாட் வி ஆர் சேயிங். சார் அவங்க யாருன்ட்டு கூட எங்களுக்கு தெரியாது சார். we don't know anything about that. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல சார் யார் அவங்கன்னு. எங்களுக்கு யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரே ஒரு வீடியோ வெளில வந்திருக்கு தெரியா? அதை தவிர எங்களுக்கும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்ல யாரு இல்ல சார் ஒரே நிமிஷம். we are telling the truth from our experience and from dealing with children. 11 years no sir sir எங்களோட சைடுல இருந்து சார் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணனும். 11 years நாங்க அங்க டீச் பண்றோம் சார். சொல்றதுக்கு சொல்லிருக்காங்களா நான் கேக்குறேன். அது wrong sir, totally wrong sir. ஒரே வந்து பாத்துனா இல்ல அது நிஜம் இல்ல. கரெக்ட் இல்ல சார். சிவசங்கர் பாபாவோட பொருளாதார ஆதாரம் எவ்வளவு பாபாக்குன்ட்டு எந்த ப்ராப்பர்ட்டியும் பாபா பேர்ல இல்ல சார். அவங்களுக்கு எந்த பேங்க் அக்கவுண்டும் இல்ல, எந்த போன் கூட இல்ல. he is totally living alone sir. in his school is managed by the trust. இல்ல சார் school is managed by the management committee. School is completely managed. இருங்க பக்தர் சொல்றாரு சொல்லுங்க.
அவரோட பிசினஸ் இன்னைக்கு இருக்கு சார், ஒரே பிசினஸ் இன்னைக்கு இருக்கு சார். அவங்க ஒண்ணுமே இல்ல, பாபாவுக்கு எதுவுமே இல்ல அப்படின்றாங்க. நீங்க பிசினஸ் இருக்குது இல்ல, அவர் கொரியா பிசினஸ் பண்ணிட்டு வேற யாருக்கும் அங்க சார் அவர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்க. அவர் கேட்ட கேள்வி உள்ள ப்ராப்பர்ட்டி அந்த ஸ்கூல் அந்த ட்ரஸ்ட்ல அவருக்கு ஏதாவது இருக்கான்னு அவர் கேட்டாரு. இவங்க இல்லன்னு சொன்னாங்க. அவர் பேசுறது வேற வேற பிசினஸ், அவரோட சொந்த பிசினஸ். யார் பேர்ல ட்ரஸ்ட்ங்க, ட்ரஸ்ட் பேர்ல தான் இருக்கு. அவர் பாபா ட்ரஸ்ட் கூட கிடையாது. பாபா ட்ரஸ்ட் வந்து நன்கொடை கொடுப்பாங்க. no donation at all. Sir, finally we want to tell only one thing. So far, please guys. எவ்வளவு இன்கம் வருது? சார் நான் வந்து ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். இல்லை ஒண்ணே ஒன்று நான் சொல்லிடுறேன் சார். இப்ப தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் கொடுத்த அந்த நடவடிக்கையின் பேர்ல தான் சுசிலரி ஸ்கூலை வந்து அரசே, தமிழக அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கிறாங்க. அந்த பரிந்துரைய நீங்க பாத்தீங்களா இல்லையா? சார் நாங்கள் நியூஸில் பார்த்ததோடு சரி, இது வரைக்கும் சோஃபார் வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நியூஸ் சேனலில் வந்தப்புறம் தான் எங்களுக்கும் தெரியும். அந்த விதத்தில் நாங்கள் பார்த்தோம். பட் சோஃபார் வி ஹேவன்ட் அஃபிஷியலி காட் எனி திங். அஃபிஷியலி வி காட் அண்ட் ஸ்கூல் ரிலேட்டடாக நீங்கள் 15 டீச்சர் வெளியானது, தட் இஸ் ஃபால்ஸ், தட் இஸ் நாட் ட்ரூ. டீச்சர்ஸ் ஆர் வித் அஸ். Okay, maybe 1 or 2 may have left because of the situation, family pressure. And students, there is இப்போ ஸ்கூல் இன்னும் திறக்கணும். ஸோ there is an uncertainty over this, which is correct. எல்லாருக்கும் இப்போ பயமாக இருக்குது, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது, ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு. அந்த அன்சர்டனிட்டியில் போகிற சில ஸ்டூடெண்ட்ஸ், பட் they keep calling us, மேம் இதெல்லாம் ட்ரூவா, புக் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்போ. there is lot of pressure on us, daily they are coming for investigation. ஸோ அதனால தான் இப்போ we are keeping the parents also outside. This is not how we treat the parents. Teachers வந்து அவங்க சொன்ன 15 count is totally wrong. Yes. Exact count தெரியல சார், பட் there is in the news எல்லாம் இருக்கறனால there are few parents who are leaving. We don't have the exact count now. I don't have it now. கைதில் வந்து அரசியல் உள்நோக்கம் ஏதாவது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் எங்களோட இது ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் வி ஆர் வெரி சிம்பிள் நார்மல் பீப்புள். இதில் வந்து இதில் அரசியல் இது மாதிரிலாம் பெருசாக விஐபி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. தெர் ஆர் விசிட்டர்ஸ் ஹூ கம் ஹூ மீட் அவங்களும் வந்து பார்ப்பாங்க, சத்சங்லேயே பேசுவாங்க, போவாங்க. இப்படி தான் திஸ் இஸ் ஆல் வி ஹவ் சீன். இதில் பெருசாக வந்து அரசியல் பேக்ரவுண்ட் இந்த பேக்ரவுண்டில் வி ஆர் நாட் அவேர் ஆஃப் எனி ஆஃப் தட். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பாபாவே சொல்லியிருக்காங்க எல்லாருமே நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் whoever come there and pay. So there is no political backing or anything. Sir, finally we will conclude. ஒரே ஒரு இதுதான், ப்ளீஸ் வெயிட் ஃபார் த ட்ரூத். பிகாஸ் எல்லாமே மீடியாவில் வருது வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா இட் இஸ் அஃபெக்டிங் லாட் ஆஃப் அஸ் emotionally. So many of our sentiments are also affected. Just like that our kids are affected, you know, students are affected, teachers are affected. You know, it's not just putting something false and then இதை சுற்றி எவ்வளோ பேருக்கு பாதிப்பு இருக்குன்னு நாங்கள் தான் சொல்ல முடியும். இட் இஸ் நாட் டோட்டலி நாட் கரெக்ட். அதனால் உங்ககிட்ட கேட்கறது ஒன்று தான், நீங்கள் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்ன உண்மையோ பொய்யோ வெளியில் வரப்போகுது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்துக்கோங்க. எது கரெக்டு எது தப்புன்னு நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. மெயின் ரீசன் நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம்னா ஒரு பெரிய ஹோப் சோஷியல் மீடியால இஸ் ரீச்சிங் எவ்ரிபடி. இப்போ நீங்க சொல்றது நிறைய பேர் கேக்குறாங்க. ஸோ எங்களோட பெர்ஸ்பெக்டிவையும் சொல்லுங்க. நம்புறது நம்பாதது எது நிஜம் எது இல்லை எல்லாம் வெளியில வரும். ஆனா எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இதுதான். நாங்க நம்புறோம் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த பிலீவர்ஸ் நாங்க இங்க வந்திருக்கோம். இதையும் ப்ளீஸ் சொல்லுங்க சோஷியல் மீடியா மூலமா. அவ்வளவுதான் எங்களோட. அப்புறம் இன்னொன்று கூட சொல்றாங்க, இவங்க இன்னைக்கு தான் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. சீரியஸ்லி நாங்கள் அதுலலாம் இல்லவே இல்லை. எங்கள் வந்து இதில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கறதுக்காக நாங்கள் 1-2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறது. பிகாஸ் we don't track all that. Our life is very simple between school, family and you know listening to speeches, praying to God. This is all. It's a very simple thing. இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு இவங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா ஆமாம் இதெல்லாம் டோட்டலி நியூ. தட் இஸ் நாட் அவர் ஜாப் எவ்ரி டே டு கீப் செக்கிங் ஹூ இஸ் புட்டிங் அண்ட் கீப் கமெண்டிங். பிகாஸ் யூ ஆர் ஆல் டீச்சர்ஸ், யூ ஆர் ஹியர் ஃபார் அ பர்பஸ். இப்போ நாங்கள் யூ ஆன்சர் ஃபார் யுவர் செல்ஃப். எனக்கு நான் வந்து என்னோட பசங்க 2 பேரும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. நான் வந்து 16 வருஷமா இருக்கேன் அந்த அசோசியேஷன், அந்த காலனில தான் இருக்கேன் நான். 16 வருஷம் முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே ஒரு டிவோட்டியோட ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்பத்துலேருந்து எனக்கு பாபாவை தெரியும். நான் ஸ்கூலில் நிறைய வாட்டி வாலண்டியர் பண்ணியிருக்கேன் டு ஹெல்ப் டீச் த கிட்ஸ். நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய வாட்டி வாலண்டியர் பண்ணியிருக்கேன். பட் ஒஃபிஷியலி அசைன்டு டீச்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆஸ் அ பேரண்ட், ஐ எம் அ பேரண்ட் அண்ட் அ பர்சன் ஹூ லிவ்ஸ் இன் த காலனி.